சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய மதிய வணக்கம். மன்னிக்கணும். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சிவ திரு மாயவேல் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். திருக்கோவையார் பகுதி 3வது பகுதியில ஐயா வகுப்பு இருப்பாரு. சிவாய நம திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானுடைய திருவடியை பலமுறை வணங்கி என்னை ஈன்று சான்றோனாக்கி எனது ஆருயிர் அன்னைக்கும் அப்பாவுக்கும், என்னை பள்ளி கல்லூரிகளில் சிறந்த ஒரு புலமையையும் ஒரு கலையையும் கொடுத்த என்னுடைய ஆசான் பெருமக்களுக்கும், என்னை வாழ வைத்த பெரியோர்களுக்கும், எனக்கு தீட்சைகள் பல அழைத்து சைவ உலகத்தில் அழைத்து சென்ற என்னுடைய குருமார்களுக்கும், நான் சார்ந்த என்னுடைய சமுதாய மக்களுக்கும், இந்த அன்பே சிவம் சேனலில் உள்ள நிறுவனர் பாலவர்களுக்கும் மற்றும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மாணாக்கர்கள் மற்றும் உள்ள பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திரு கோவையார் என்ற ஒரு மாணிக்கவாசகருடைய 8ஆம் திருமுறையில் இணை திருமுறையாக உள்ள இதை ஒரு தமிழ் இலக்கண மரபோடு சொற்கோவை பொருட்கோவை வித்தியாசமாக இருக்கும் இந்த ஒரு கடினமான தலைப்பை அடியேன் சிறப்பாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஆவாவினால் 2 பாடங்கள் 20 பாடல்கள் முடிவுற்றன. இப்பொழுது 21வது பாடல், அந்த தேனினும் இனிய திருவாசகத்துக்கு இணையான திருக்கோவையாரில் அடியேன் அந்த பாடலை பாடி நேரடி அர்த்தமும் சூக்கம் அர்த்தமும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சிவாய நம. எல்லோரும் இதை ஏற்று இந்த திருக்கோவையாருடைய பொருட்களை உணர்ந்து இறைவனடி சேருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் கருவாக்கும் பீடும் பெருகும் ஒரு வாக்கும் ஆதலால் ஆனை முகத்தானை வானோர்கள் அலலால் கூப்புவதம் கை ஊழி மலிவப் பொழித்த போலியற்கோன் கலர் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரதம் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இருபத்தோராவது பாடல். கோம்பிக் கொதுங்கி மேயாமஞ்சை குஞ்சரம் தோழிழைக்கும் பாம்பை பிடித்து படம் கிழித்து ஆங்கு அப்பனை மூளைக்கே தேம்பல் துடியடை மான்மட நோக்கி தில்லை சிவந்தாள் ஆம் பொன் தடமலர் சூடுமென் ஆற்றல் அகற்றியதே. கோ அம்பிக்கு ஒதுங்கி மேயா மஞ்சை குஞ்சரம் கோள் இணைக்கும். அதாவது கோனா அரசன், அம்பிக்கு ஒதுங்கி அந்த வேலைக்காக அரசு பணிக்காக ஒதுங்கி மஞ்சரம் குஞ்சரம் கோள் இணைக்கும் பாம்பை பிடித்து படம் கிழித்து அங்க பனை மூளைக்கு. என்னன்னா இதுக்கு அர்த்தம், ஒதுங்கி சென்ற வேத ஆகம வாசகர் அவரை பிடித்து படம் கிழித்து அங்கு பனை மூளைக்கு தேம்பல் துடையடை மான் மட நோக்கி தில்லை சிவந்தாள். அரசு பணி என்கிறத ஒரு தெப்பமா அந்த அரசனுக்கு செய்யக்கூடிய பணியை மணிவாசக பெருமாள் ஒரு தெப்பமாக அந்த கருணை கடல்ல
ஒதுங்கி நின்று நிக்கிறாரு. எப்படிப்பட்டவரு? நிக்கிறவர் யாருக்காக நிற்கிறார்? சிவபெருமானுக்காக. அவரு என்ன ஆகுதுன்னா, வலிந்து அருள் புரிந்த யானை தோல் உரித்து யாருக்கு அருள் புரிகிறாரு? தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் மனிதர்களுக்கும். கயமகா சூரனை அடித்து அவனுடைய தோலை உரித்து, யானை தோலை உரித்து பாம்பை பிடித்து, அது எப்படின்னா அந்த பாம்பை பிடித்து ஜனகா முனிவர்கள், ஜனகர், ஜனநந்தர், இந்த மாதிரி நால்வருக்கு அருள் செஞ்சுன்னா, இந்த திருமுறையில உள்ள நால்வர்களுக்கு அருள் செஞ்சவர் இல்ல சுவாமி. அவங்க பாம்பை ஏவி விடுறாங்க சிவபெருமான. அதாவது யாகம் பெரியதா சிவன் பெரியதா? யாகத்து மூலியமா எல்லாம் பெறலாம். சிவபெருமானுடைய 5 ரூபங்கள் இல்லாம யாகம் வளருமா? தீ இருக்குமா? அதனால அப்ப சுவாமி அவங்களுக்கும் வலியனா சண்டை நடக்குது. அப்பொழுது இந்த ஜனகர் பல பொருட்களை ஏவி விடுறாங்க. அதுல பாம்பை ஏவி விடுறாங்க. அந்த யானை தோல் உரிச்ச ஒரு சாமி அந்த பாம்பை அப்படியே பிடிச்சி தன்னுடைய மேல போட்டுக்கிட்டாரு. திருநோக்கம் அப்படின்னா தோல்ல போட்டுக்கிட்டாரு. அப்படிப்பட்ட இறைவனை இந்த வாதவூர்ல உள்ள இந்த மாணிக்கவாச பெருமான் என்ன செய்யறாருன்னா, அந்த சேனாதிபதியா இருந்த ஒரு திமிரெல்லாம் நீக்கி, அதெல்லாம் அரச பதவி, மந்திரி பதவி எல்லாம் எல்லாத்தையும் நீக்கிட்டு, ஆளுடைய அடிகளாய் தலையில் திருவடி, அவருடைய திருவடி தீட்சி தன்னுடைய குருந்த மரத்தின் கீழே மேல பொறிச்சுட்டார். 21ஆம் பாடல். 20வது பாடல். சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான் உயர்மதில் கூடலில் ஆய்ந்த உன் தீந்தமிழின் உறைவாய் நுழைந்தனையோ அன்றி ஏழிசை சூழல் புக்கோ இறைவாத அடவரை தோற்கு என்களா புகுந்தேதியதே. சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தின் சிந்தை உள்ளும். எப்படின்னா, சிற்றம்பலம் எங்க இருக்குது? சிறைவான், வானத்தையே சிறையா பிடிச்ச வானத்தில் சிறைவான் புனல், வானத்தில் உள்ள நீர்களை எல்லாம், புனல்லாம் நீர், அந்த சிற்றம்பலத்துல அவரு அரெஸ்ட் பண்ற மாதிரி சிறை வச்சு, தெரியுதுங்களா? அதுல உறைவான், அந்த கடல் ஓரத்துல உறைவான் என்ன பண்றான்? உயர்மதில் கூடலில் சங்க தமிழை வளர்க்கறதுக்காக மதுரையில கூடலில் உன் தீந்தமிழின், இந்த தீந்தமிழை வளர்ப்பதற்காக துறைவாய் மதுரை, மாதுரை, மதுரமான துறை அப்படின்னு ஒரு அர்த்தம் தமிழ்ல, சுத்த தமிழ்ல. மதுரையம்பதி, ஆலவாய், இப்படிலாம் பல பேர்கள் உள்ளது. அதுல மதுரைன்றது என்னன்னா மதுரம் வாய்ந்த துறையின் அர்த்தம். மதுரம்னா என்ன? இனிப்பு. அது குமரி, அதாவது குமரி கண்டம். மதுரைங்கிறது குமரி கண்டம் சொல்லலாம். அது ஒரு பெரிய வரலாறு. நுழைந்தனையோ, இந்த தமிழை தீந்தமிழை வளர்க்கறதுக்காக அந்த மதுரையில நுழைந்தனையோ, அன்று 7 இசை சூழல் புக்கோ, இந்த 7 இசை இருக்கக்கூடிய சரிகம பதனிசை என்ற சுரம் இருக்கக்கூடிய சூழல் புக்கோ அங்கெல்லாம் வாசிச்சுக்கிறதுனால அங்க போயிடலாம், அந்த இசையை ரசிச்சு அப்படின்னு நினைச்சோ. இறைவா எம்பெருமானே, தடவரை தோற்கென்களாம் முக்தி எய்தியதே. ஆனா தமிழ்ச்சங்கத்திற்கு தமிழை ஆராய்ந்தவர்களதான் நீ போன நான் நினைக்கிறேன். சிவாயம் 2 பாடல் முடிஞ்சு போச்சு. 22வது பாடல். உளமாவையை நம்மை உய்ய ஆண்டு சென்று உம்பர் உய்ய களமாவிடம் அமிர்தமாக்கிய இல்லை தொல்லோன் கையிலை வளமா வஞ்சித்து நின்றோர் வஞ்சியும் மருங்குல இளமான் விழித்தது என்றோ இன்றியம் அண்ணல் இறங்கியதே. உம்பர்னா வானவர்கள். உம்பர் உய்ய, வானவர்கள் வாழ்வதற்காக மனது வச்சு உளமான் வகை நம்மள எல்லாத்தையும் உய்ய ஆட்சென்று. உம்பர்கள் வாழணும். உம்பர்கள் வாழ்ந்தாதான் நம்ம இந்திரர், வாயு பகவான் இவங்கெல்லாம் இருந்தாதானே இந்த உலகம் வாழும். மழை பெய்யும், காற்று அடிச்சு, இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதனால உலகமா வகை நம்மை உய்ய நம்மளை காப்பாத்துறதுக்காக சென்று உம்பருக்கு உய்க்களமாம் விடம் அமர்ந்தது. உம்பர்கள் அதை என்ன பண்றாங்கன்னா,
அந்த தேவர்கள் அதை சாப்பிட்டாங்கன்னா எல்லாம் செத்துருவாங்கன்றதுக்காக அந்த விஷத்தை விடம் அமிர்தமாக்கிய தில்லை தொல்லோன். தில்லையில் உள்ள தொல்லோன்னா பழமையானோன்னு அர்த்தம், அதை விட சிறப்பானோன்னு சொல்லிக்கணும். கைலை வளமாம் பொதுமரின் மஞ்சத்தின்றோர், அதை விட கைலை வளமான செம்மண் பூமி. கைலை வளமாம் பொது உம்பரின், அது எல்லாத்துக்கும் பொதுவானது. அந்த வஞ்சித்து நின்றோர் வஞ்சி, வஞ்சித்து நின்றோர் வஞ்சி இம்மருங்குல இளமான் விழித்தது என்றோர். எப்படின்னா அண்ணல் இறங்கியதோ அங்கே எப்படின்னா சுவாமி அதுக்கு முன்னாடி பயங்கரமான போர் தொடுக்கும். தாடகநாச்சர் என்ற பார்வதி கைலையில போர் தொடுக்க போறாங்க. இது ஒரு அடுத்த வரலாறு ஜாயின் பண்ற இந்த அர்த்தத்துக்காக. போர் பண்ணும்போது தாடகநாச்சார் கோபக்குறி உள்ளவன், யாரையுமே நேரடியாக எடுத்தோட அட்டாக் தான். ஆனா சிவபெருமான போர் தொடுக்க போறாங்க. சிவபெருமானுக்கு சிரிப்பு வருது. ஒரு பொம்பளையோட கூட அமைச்சர்கள் போய் சொல்றாங்க, அவரோட ஒரு சிவ கணங்கள் சொல்ற, நான் பொம்பளைகிட்ட போய் போர் தொடுக்கிறதா? ஐயோ, அந்த அம்மையாரை பார்த்தா நீண்ட வாழ்கண்ணி, நீண்ட நெடுவாழ் கண்ணின்னு சொல்லுதான். இந்த அப்படின்னா அவ கண்ணே வாழ் மாதிரி இருக்குங்க சுவாமி, நீ அவளை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து, இருந்தாலும் சுவாமி அங்கிருந்து வராரு. அவருக்கு இதெல்லாம் துச்சம். இருந்தாலும் அம்மையார் கண்டவுடன் என்ன சொல்றதுன்னு தெரியல. தோல் வண்ணம் அங்கு கண்டேன், வாழ் வண்ணம் கண்ணில் கண்டேன்ங்கிற கதையா சாமி விரும்பிட்டாரு இந்த பொண்ணை. இவங்களுக்கு ஒரு மயக்கம். தாடக நாச்சாருக்கு என்ன பண்றது, பார்த்த உடனே சிவபெருமான் ஒரு மயக்கம் வந்துருச்சு. அது வரைக்கும் ஆண்வாடையே இல்லாத இருந்தவங்களுக்கு போர் தொடுக்க போறாங்க சிவபெருமானை நோக்கி, இது கைலையை நோக்கி. கைலையை பத்தி தான் அவங்க வெல்லாம இருக்கிறாங்க, மிச்சம் எல்லாம் விட்டுட்டாங்க. அப்படி வெல்லும் பொழுது கண்ட உடனே அந்த அம்மாளுக்கு கோழைத்தனம் வந்துருச்சு, அவருக்கு பெண்மைத்தனம் வந்துருச்சு. இவருக்கு ஆண்மைத்தனம், அந்த பொம்பளைக்கு இருந்தது பெண்மைத்தனம் வந்துருச்சு, அவருக்கு ஆண்மைத்தனம் வந்துருச்சு. அப்புறம் உடனே அதை ஃபுல்லா சொன்னா இதை விட்டுட்டு போயிட வேண்டியதுதான். அதனால அப்படி இருக்கு. அப்படிப்பட்ட மருங்குலம்னா என்ன? சாதா குலம்னா இந்த குலம். மருங்குலம்னா தெய்வ குலம். பெண்களுக்கே உரித்தான அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இவைகளே உள்ள ஒரு பெண் இளமான் விழித்தது. அந்த இளமான் விழித்தது என்றோ அதை அந்த அம்மா அப்படி ஆசையா பார்த்த உடனே இன்றைய மண்ணல் இறங்கியது. சாமி இறங்கிட்டார். அப்புறம் என்ன, அழகான பெண்ணு, தனக்கு பொருத்தமான பெண்ணு கண்ட உடனே இதுதான் இதனுடைய. அதான் சூக்கமான அர்த்தம் சொன்னா, வானவர்களை பாதுகாக்க நீலமணி போல் கழுத்தில் நிறுத்திய நஞ்சு, அந்த விஷத்தை அமிர்தமாக்கியவன். அதை அமிர்தமாக்கிட்டாரு. இவர் விஷத்திட்டார். ஆகம வாசகரை ஆட்கொண்டு மறைந்தது. அதே போல அங்க மாணிக்க வாசகர் இருந்தவரை ஆட்கொண்டு மறைந்தது. சும்மா மறையில, ஆட்கொண்டு மறைஞ்சார். உடனே ஆட்கொண்டு அவர்கள் பெருமை சொல்றாங்க. மணிவாசகரை பிறப்பதற்கு காரணமாக கைலையில் நந்தி தேவரின் சிந்தனை ஈசனை மறந்து மாதர் சூழலில் சென்றது, நினைந்து வருந்தியது. அப்படியே சூக்கமா அர்த்தம் வரும். இந்த மருங்குல இளமான் விழித்தோம் இங்க வருது, அங்க எப்படி வருது பாருங்க, அர்த்தம் மாறி வரும், கோவைகள் மாறும். அடுத்தபடியாக 23வது பாடல். சேனில் புலி செம்பொன் மாளிகை தில்லை சிற்றம்பலத்து மாணிக்க கூத்தன் வடவான் கைலை மயிலை மன்னும் பூனில் புலி கொங்கை ஆவியை ஓவிய புத்துழுந்தை காணில் கடறையிலை கண்டிலை மென்தோல் கரிம்பினையே. எப்படி தில்லை சிற்றம்பலம்? எப்படி சேனில் புலி செம்போன் மாளிகை, அதான் தில்லை சிற்றம்பலம். சேனில் அப்படின்னா இப்ப சேனம்னு சொல்றாங்களே, என்ன குதிரைக்கு சேனம், கண்ணு சைடு போற பார்க்காம, அந்த மாதிரி பார்த்த கண்ணு பார்க்க ஒரு தடவை தில்லைய பார்த்துட்டு அந்த கண்ணை தரத்தை திரும்ப மாட்டீங்க, அந்த செய்யதான் பார்ப்பீங்கிறதுக்காக ஒரு ஓமானம் கொடுத்துருக்காங்க. சேனில் பொலிகின்ற செம்பொன் மாளிகை தில்லை சிற்றம்பலத்து மாணிக்க கூத்தன் மாணிக்க வாசகர் அவர் மாணிக்க கூத்தன், சிவபெருமானுக்கு ஒரு மாணிக்க கூத்தன். இந்த இடத்துல இவரை சொல்ல முடியாது. வடவான் கைலை மயிலை எனும், வட வான் கைலை மயிலை எனும் பூனில் புலி கொங்கை ஆவியை ஓவிய பொற்குழுந்தை
காலில் கடலலை கண்டிலை மென்தோல் கரும்பினையே. அப்படி பண்றவரு கூத்தன் வடவான் கையிலை, வடக்கே உள்ள வானை முட்டிய கையிலை மலையில பூனில் புலி கொங்கை, பூன் இல் புலி கொங்கை, அது கொஞ்சம் ஆபாசமானது, நான் சொல்ல மாட்டேன். திரண்ட கொங்கையை, புலி பளிச்சென்று தெரிகின்ற கொங்கை மார்பகத்தை, ஆவியை ஓவிய பொற்குழந்தை, ஆவி போல ஓவிய பொற்குழந்தை, அப்படி ஆவி மாதிரி டிம்மா இருக்கிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சா எப்படி அழகா இருக்கும் அந்த பொற்குழந்தை. காணில் கடலலை, காணவே முடியாத கடல் அரலை, தன்னுடைய காலில் உள்ள சிலம்பு அலை அலையா வளைஞ்சு கண்டிலை மென்தோல், மென்மையான தோலை உடைய கரும்பினை, அந்த பெண்ணை கண்டினையா நீ கண்டியா அப்படின்னு வருது பாடல். இந்த பாடலுக்கு என்ன ஒரு அர்த்தத்தை சொல்றாங்கன்னா, இப்பேற்பட்ட இந்த தில்லை சிற்றம்பலத்துல இப்பேற்பட்ட அழகு பொழிந்த கூடிய மாளிகையில் இருக்கக்கூடிய நீ கூத்தா, ஆட்டாணிட்டு கூத்தா, வடவான் கைலி, நீ இப்படிப்பட்ட திறமை உள்ளவன், எபிலிட்டி உள்ளவன், வீரன், நீ என்ன பண்றன்னா இந்த புலி கொங்கை, அந்த அழகிய மார்பத்து கூட அந்த ஆவியை போன்ற ஒரு ஆவி மாதிரி ஒரு ஓவியம் அதுல தோன்றி பொற்குழந்தை காணில் கண்டவொடனே ஏன்பா நீ இறங்கிட்ட, மனசு இறங்கிட்ட, இப்படிப்பட்டவன். அப்ப அம்மையாருடைய அழகு வர்ணனையே சொல்லுது, இதான் பாடலு. இதுக்கு சூக்கம் அர்த்தம். ஆடல் நாயகன் ஆண்டு கொண்டு அருளினார் என்பதை கேட்டு, ஆடல் நாயகன் ஆட்கொண்டு அருளினார் யாருக்கு, மாணிக்கவாசகர் என்று கேட்டு பாண்டியன் சிரித்து ஏளனம் செஞ்சானாம். மணிவாசனையாவது ஒரு ஆட்கொள்றதாவது அப்படின்னு சொல்லிடுறான். எல்லா உயிர்களுக்கும் உயிராய் கரும்பாய் நிற்கும் பொன்மேனி தாயுமான பெருமான். இப்ப நான் சொன்ன பாருங்க, அந்த அழகெல்லாம் யாருன்னா தாயுமானவர். சாமிக்கு ஆணுருவம் உண்டு, பெண்ணுருவம் உண்டு இல்லையா? அது பெண்ணுருவத்தை வர்ணிச்சது, வேற ஒண்ணும் இல்லை. நீ கண்டதில்லை. அந்த மாதிரி கரும்பாய் நிற்கும் பொன்மேனி தாயுமான பெருமானை கண்டது இல்லை, கண்டால் இப்படி பேச மாட்டாய் என்று கையிலையிலும் மயிலையிலும் எழுந்தருளில் நிலைத்த ஈசன் புரிந்த அருளை மீண்டும் உள்ளது. மாணிக்கவாசகர்கிட்ட சொல்ற, நீ நேரா கண்ல அவருடைய அழக நீ காணல, கண்டா இன்னும் சிறப்பா இருக்கும், இப்படி பேச மாட்ட நீ அப்படின்னு ஈசன் புரிந்த அருளை, மாணிக்கவாசகர் ஈசன் புரிந்த அருளை மீண்டும் ஒழிந்தது. திருச்சிற்றம்பலம். எளிவந்து அருள் புரிந்த தன்மையை அவரை கேள்விப்படுறாரு. பாண்டியன் கேள்விப்பட்டு அவங்கள்ட்ட சொல்றாரு, நீ இறைவனுடைய அருள் இப்படி ஆவியாகவும் தாயுமான சுவாமிக்கு படிச்சென்று சொல்லக்கூடிய அந்த இதானது மார்பகத்தையும் கொண்டு இந்த கரும்பு மாதிரி அழகா இப்படி வர்ணிக்கும் பொழுது அதை சொல்றாங்க. சொல்லும் பொழுது பாண்டிய மன்னன் சொல்றான், என்ன சொல்றான், நீ இன்னும் இறைவனுடைய அழக நீ சரியா காணல, அதனாலதான் இதை பெருமையா நீ சொல்ற. அப்ப பாண்டிய மன்னன் அந்த இறைவனுடைய அழகை நல்லா பார்த்துருப்பாரு போல தெரியுது. ஏன்னா அவருக்கு பாண்டிய மன்னர்களுக்கு எல்லாம் சாமி நேரடியாக காட்சி கொடுத்தாங்களாம். இது உண்மை வரலாறு இருக்குது, கல்வெட்டுல இருக்குது. அந்த கோயில கல்வெட்டுல இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், அது ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிக்கிறேன். பாண்டிய மன்னர் என்ன பண்றாருன்னா, உடல்நல சரியில்லை, நாட்டுல விளைச்சல் இல்லை, போர் மேகம் பக்கத்துல பல்லவ நாட்டுக்காரன் சண்டைக்கு வரான். அவன் பல்லவ நாட்டுக்காரன் எல்லை வரைக்கும் வந்துட்டான், சொல்லல, முன் இன்ஃபர்மேஷன் கிடையாது. எப்படியாவது அந்த பாண்டிய மன்னர் நம்ம அட்டாக் பண்ணிட்டு பண்ணோம். இரண்டாம் ஆரிய படகடைந்து நெடுஞ்செழியன், அது சோழ மன்னர். நெடுஞ்செழியன் பாண்டிய மன்னர், பாண்டிய நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியனுக்கு அடுத்தபடியாக ஆட்சி அமைக்கக்கூடியவர் வாண்டுட்டு இருக்காரு. அவருடைய பெயர் அடியே எனக்கு மன்னிக்கும், அங்க மறதியா இருக்கு. அப்ப உடனே அறிவிப்பு விடுறான், நான் சண்டைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. மன்னர் என்ன பண்றாரு, அமைச்சரை கூப்பிடுறாரு. ஐயோ என்ன செய்யறது, வேற வழியே கிடையாது. திடீர்னு நம்ம போர்ப்படையை நம்ம விசீகரிக்க முடியாது. திருதுப்புன்னு
ஆகையினால இனிமே சாமி கிட்ட தான் விட்டுறணும். நம்மளால ஆக போறது ஒண்ணும் கிடையாது. இனிமே படையை வித்துக்கரிக்க முடியாது. நம்மகிட்டயே பஞ்சமா இருக்குது. ஒரு குதிரைகளை விலைக்கு வாங்க முடியாது. ஒரு யானைப்படை தயார் பண்ண முடியாது. போய் அவங்க வந்து ஆலவாய் சொக்கன்ட்ட போய் கால் விழுந்துன்னு சொல்லிட்டு போய், ஆலவாய் சொக்கனா வேற எதுவும் இல்லை, நம்ம மதுரையில் இருக்கிறார சொக்கன் அதிரவர் தான். மந்திரியும் தானும் போய் அழுகுறாங்க இரவு முழுவதும். கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு சாமி ஒரு அசரீரி வருது. அசரீரி வந்தாலும் நாட்டுக்கு வர்றதுக்கு நானும் ஏன்னு கேட்டா, நாட்டு மக்கள் எல்லாம் வெட்டி புதையுண்டு எல்லாம் ரத்தகாரா கிடக்கும். அந்த கண்காட்சியை நம்ம மக்கள் நம்மளே நம்பிய மக்கள் இப்படிலாம் செத்து கிடத்த நான் பார்க்கணுமா, நான் போகலன்னு பட்டுக்கிட்டார். சுவாமி பார்த்தார். அந்த மன்னன் வந்து சுத்தி குதிரைப்படை யானைப்படையை நிறுத்திருக்கார். அவர் கண்ணுக்கு மட்டும் பாண்டிய மன்னருடைய பக்கம் உள்ள இந்த சைட்ல உள்ள தலைமை அமைச்சர், தலைமை போர் தளபதி எல்லா பக்கத்திலையும் அதை விட 3 மடங்கு அதிகமான யானைப்படை குதிரைப்படைகள் இருக்கும் அளவுக்கு அவருடைய பொய் தோற்றத்தை காண்பித்தார் ஆலவாய் சொக்கநாதர். இதை கண்ட உடனே மிரண்டுட்டு, யோப்பா நம்மகிட்ட என்னடா ஒரு 150-200 குதிரை தான் வந்துருக்கோம், அவன் தான் 1000 குதிரை இருக்கு, நம்மள துவசமா இருப்பான், நம்ம ஓடிப்போம்னு சொல்லிட்டு அவன் உடனே ஒரு சமாதான அறிக்கை ஒண்ணு எழுதி கொடுத்து ஒரு வட்டன்ட்ட கொடுத்து கொண்டு போய் தலைமை அமைச்சர் கொடுத்துட்டு போயிட்டான். தலைமை அமைச்சர் அதை எடுத்துட்டு அரசர் எங்க இருக்காருன்னு தேடிட்டு போனா கோவில் இருக்காரு. அங்க கொண்டு போய் கொடுத்த உடனே என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் சாமி வந்து ஆசிரியர் சொல்றார். என்னன்னு சொல்றாருன்னா, அதை விட 100 மடங்கு படையாக அடியன் காண்பித்து உன்னுடைய போர் மேகத்தை தடுத்து விட்டேன், நீ சென்று சிறப்புடன் ஆட்சி புரிய. இதை ஏன் இந்த கதையை நான் சொல்ல வரேன்னா, சிவபெருமான் ஒவ்வொரு நேரத்தில் எழுந்தவர்கள் நிலைத்து அருளை மீண்டும் மீண்டும் பொழிந்தது நிறைய இருக்கு. அதுலயும் பாண்டிய நாட்டுல. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல். விலங்கலை கால் விண்டு மேலிட விண்ணும் மண்ணும் முன்னே கலங்கலை சென்ற அன்றும் கலங்காய் கமழ் கொன்றை துன்றும் அலங்கலை சூழ்ந்த சிற்றம்பலத்தான் அருள் இல்லவர் போல் துலங்கலை சென்று இது என்னவோ வள்ளல் உளம் துயர்கின்றதே. விலங்கலை கால் விண்டு, விலங்கல் விண் கால் விண்டு மேலிட விண்ணும் மண்ணும், விண்ணும் மண்ணும் எல்லாமே விலங்கலை கால விண்டு எல்லாமே வீணாகி, விலங்கலைன்னா எல்லாம் விலகுது. விலகுதுன்னா அது எப்படி தமிழ் அர்த்தம்னா அட்ரஸ் இல்லாம மறையுது. விலங்கலை கால் விண்டு மேலிட விண்ணும் மண்ணும் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனா முன்னீர் கலங்களை சென்ற அன்றும் கலங்காய் கமழ் கொன்றை துன்றும். எப்படின்னா, கலங்காய் கமழ் கொன்றை துன்றும் அலங்கலை சூழ்ந்த சிற்றம்பலத்தான். அப்ப சிற்றம்பலத்தை சூழ்ந்து என்ன இருக்கு? கொன்றை மரம், நரும் கொன்ற மரம், துன்றும்னா அருகு, வெறும் அருகு தோட்டங்கள் போல இருக்கு. சோலைகள் கலங்காய் அப்படின்னா கலங்காய் கமழ் கொன்றை, வேறு நாற்றம் இல்லாம சிறந்த கொன்றை மலருடைய வாசனையால் கமிழ்ந்துகிட்டு இருக்குது. முன்னீர் கலங்கள், அங்க வந்து முக்குள நீர் அப்படின்னு இருக்கு. அந்த தண்ணீர் எல்லாம் பாஞ்சு அது அப்படி வாசனையோட துன்றும். அலங்கலை சூழ்ந்த, அலங்கல்லாம் கட்டடம் சூழ்ந்த சிற்றம்பலத்தான் அருள் இல்லவன் போல், அவன் வந்து அருள் இல்லவர் போல துலங்கலை சென்று இது என்ன வள்ளல் உள்ளம் தூய்கின்றது. ஐயோ கடவுள், எப்படின்னா இப்படிப்பட்ட பெருமைக்குள்ள அலங்கலை சூழ்ந்த சிற்றம்பலத்தான் அருள் இல்லவர் போல் ஒண்ணும் தெரியாம மாறி போய் பிட்டுக்கு மண் சுமந்து அருள் வல்லமை இல்லாதவர் போல அவன் அடிக்கிறான், அவங்க அடியை வாங்குறாரு. பாண்டியனால் மொத்துண்டு அடி வாங்குறாரு. மேலையெல்லாம் புண்ணாகி வாடிய கோலத்தோட நின்றத சொல்றாங்க அந்த இறைவனுடைய பெருமையை. திருக்கோவையா இருந்த இறைவனுடைய பெருமையை தாங்க சொல்லி, கதையே கிடையாது. அப்படி நீங்க எடுத்துக்க வேண்டியதான் கோவையா இருக்கு.
அடுத்தபடியாக அடுத்த பாடல். தலைப்படும் சால்வினுக்கும் தளரோன் சித்தம் பித்தனென்று மலை தறிவார் இல்லை யாரையும் தேற்றுவன் எத்துணையும் கலை சிறுதிங்கள் மிளைத்த சிற்றம் பலவன் கையிலை மலை சிறுமான் விழியார் அறிவுற்று மயங்கினேனே. தலைப்படும் சால்வினுக்கும் தளரே சித்தம் பித்தன் என்று மலை தறிவார் இல்லை யாரையும் தத்துவன் துணையும் கலை சிறு திங்கள் மிளைத்த சித்தம்பலவன் கையிலை மலை சிறுமான் விழியார் அழிவுற்று மயங்கினே. பெருமானுக்கு சித்தன் பித்தன் பேரு. பிறை சூடி தலைப்படும் சால்வினுக்கும் தலையில பிறையை சூட்டி கொண்டிருக்கக்கூடிய அயன் அறி முதலிய அனைவருக்கும் பூசை செய்யும் தலைமை பணி கொண்ட நந்தி தேவர். இவங்கெல்லாம் சிவ பூஜை பண்ணுவாங்க. இந்த உலகத்துல பிறந்த யாரா இருந்தாலும், மாதவனா இருந்தாலும் இல்ல அயன், மாலவன்னா மகாவிஷ்ணு, அயன்னா பிரம்மன், இவங்கெல்லாம் சிலைக்கு சிவ பூஜை பண்ணாங்க. ஆனா இவங்களுக்கு முன்னவே சிவ பூஜை பண்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நந்தி தேவர். அதுதான் முதல் பூஜை பண்ணுவார். மகளிர் சூழலில் சென்றதால் அவருதான் மாணிக்க வாசகரா. அவர் வந்து என்னன்னா, நந்தி தேவர் என்ன பண்றாருன்னா சுயேஷை அம்மாவை காதலிக்கிறார். வியாக்க பாரத முனிவர் வீட்டுக்கு அடிக்கடி போவார். அப்ப இந்த நந்தி தேவர் இந்த குதிரை இந்த கண்ணுக்குட்டி மூஞ்சியும் ஒரு லவ். ஏன்னா இவருடைய ஞானத்தை பார்த்து கவனித்த சுயேசை அம்மா திருமண பாடத்திலும் நடக்குது. அதனால என்ன பண்றார், அவரு பெண் வயப்பட்டு திருமணம் செய்து கொண்டதனால் அடுத்தபடியாக மாணிக்க வாசகராய் பிறக்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மாணிக்க வாசகர் என்னன்னு இப்ப புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரு வாதவூராருக்கு பிள்ளையா பிறந்தார ஒழியா அவரு வந்து நந்தி தேவருடைய மறு பிறப்பு மாணிக்க வாசகர். அப்படி இருக்கச்ச பற்றண்டி துறவாக இருக்காரு. முதல்ல பொம்பளாவாசம் வந்தோடனே சிலாது முனி ஒரு வரம் கேட்க, ஒரு புறக்க, இந்த முகத்தை நந்தி உருவம் மாதிரி படைக்க, அவரு திரும்ப ஒரு அது அப்படி சிவனே கதின்னு இல்லாம திடீர்னு சுயசை அவங்க மணக்க, உடனே அவருக்கு உடனே அடுத்த பிரிவுல என்ன பிரிவு விட்டானா, உனக்கு கல்யாணம் கட்டே கிடையாது. இப்ப கல்யாணம்னு ஆசைப்பட்டுதானே நான் அம்போன்னு விட்டு போயிட்டேன், உன்னை இத்தனை நாள் வளர்த்தவனே. இது நம்முடைய நடைமுறை கதை மாதிரி சொல்றேன், அதான் உங்களுக்கு புரியும். அப்ப ஈசா ஆட்கொள்ளப்பட்டு நந்தி தேவரா என்ற போது உடன் வந்தவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, பைத்தியம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்களாம். பற்றண்டி மாணிக்க வாசகர் இப்ப துறவியாக இருந்தது. ஆனா அதே சமயத்துல ஈசனா ஆட்கொள்ளப்பட்டு நந்தி தேவராயன் என்ற பொழுது உடன் வந்தவர்கள்லாம் அந்த மூஞ்சி மாட்டு மூஞ்சி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பைத்தியம் முடிவு செஞ்சாங்க. பாண்டியன் மரண தண்டனை விதித்த போது சீவன் முத்தர்களுக்கு மரணம் இல்லை என்ற தூய வாசகர் ஒரு நிலை தட்டியது. அதாவது பாண்டிய மன்னன் வந்து மரண தண்டனை விதிக்கிறார். யாருக்கு விதிக்கிறார்? இதைதான் புரிஞ்சுக்கணும். சமணர்களுக்கு. ஏன் விதிக்கிறார்? திருஞான சம்பந்தருடைய குடிலை தீக்கிரை ஆக்குனது. சரி, தீக்கிரை ஆக்கிட்டு என்ன நடக்குது? பைய சென்று பாண்டியருக்கு அருளவேன் திறந்தன. அந்த அனலெல்லாம் பார்த்து நெருப்ப அது போய் ஒரு பக்கமா பாண்டியரை கொல்லாம வெப்பு நோய் வந்தது. வெப்பு நோயை தீர்க்கிறதுக்காக என்ன பண்றாங்க, குலச்சிறை நாயனாரும் அங்கிருந்து வராங்க, மங்கையர்க்கரசி அம்மா அனுப்புறாங்க. நெடுமாறன், நின்ற சீர் நெடுமாறன் சொல்லுவாங்க அரசனை. ஆனா கூன் பாண்டியன் பேரு. எப்படி கூன் பாண்டியன்? இந்த வெப்பு நோய் தாக்கனால அப்படியே வளைச்சு கொடுத்துட்டாங்க. அதை எப்படி நின்ற சீர் நெடுமாறனமாகத்தாருன்னா, சமணர்கள்லாம் வந்து நான் வைத்தியம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு சொல்லி சைவத்தை அழிக்கிறதுக்காக மும்முரமா நின்ற காலம். அதன் காரணமாக தான் அரசனுடைய இவருடைய பேச்சை கேட்டு நெருப்பு வச்சது அவங்களுடைய இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த சுவாமிகளுடைய குடில. திரும்ப திருஞான சம்பந்தர் தான் அந்த வெப்பு நோயை உண்டாக்குறாரு. பைய சென்று பாண்டியர்க்காகவே சொல்றாரு அந்த நெருப்பு.
வினை விதைச்சா வினை தானே அர்த்தம். அதனால பையன் சென்று பாண்டியர்க்காகவே சொன்ன பாடு அவருக்கு இந்த ஆள் தாக்கினதும் திரும்ப சரி பண்ண சமணர்கள் நான் சரி பண்றாங்க ஒருத்தரால முடியல. திரும்ப குலச்சிர நாயனார் அனுப்பி மங்கையரசி அம்மையார் வர வைக்கிறாங்க. அப்பதான் பாடுறாரு சாமி, வேற ஒண்ணும் செய்ய கிடையாது. அப்படியே பக்கத்துல உட்கார்ந்து அப்படியே விபூதியை கையில் எடுத்து அவர் திருநீர் பை இருக்கும். பெரிய ஞானி அல்லவா அவரு, ஞானியா நால்வர்கள்ல இவங்கெல்லாம் இறையம்சம், கையிலே வாசிகள். அந்த விபூதி அள்ளி அந்த இவனுடைய மேல அப்படியே தடவி, மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு கதிக்கப்படுவது நீரே செந்துவர் வாயுமை பங்கம் திரு ஆலவயான் திருநீரே. இந்த பாடல் பாடினதும் இதுல 9 பாடல் பாடிட்டார். வெப்பு நோய் ஒரு பக்கம் சரியாயிடுச்சு, இன்னொரு பக்கம் சரியாகிறதுக்கு மீண்டும் சமணர்கள் அழைக்கிறார். திருநாவுக்கரசு சுவாமி இது திருஞான சம்பந்த சுவாமி ஏதோ மாயம் பண்ணிட்டான், மந்திரம் பண்ணிட்டான். கிடையாது, எங்களால முடியாது, எதுவும் இல்லைன்னா. எங்கே ஒரு பக்கம் நான் முடிச்சிட்டேன், இன்னொரு பக்கம் நீ முடி அப்படின்னு சொன்னோன்னு அவன் என்னென்னமோ பண்ணி பார்த்தான். அந்த கண்டிகையில உள்ள மந்திரம், இந்த தண்ணிக்கு நீலாம் பாட்டு பார்த்தான், நடக்கல. திரும்ப 10வது பாடல் பாடுங்க, அடுத்த பக்கம் சரியாயிடுச்சு. அப்ப என்ன சொல்றாங்க, என்னுடைய சமண மதம் உயர்ந்தது, உன்னுடைய சைவ மதம் தான் மட்டன் ஏதோ மாயாவியா வேலை பண்ணிட்டேன்னு சொல்ல அனல்வாதம் புனல்வாதம் நடக்குது. என்ன அனல்வாதம்னா, இதுக்கு வேற வழியில உங்களுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் எடுத்துன்னு வா, நான் என்னுடைய திருமுறைகளை நடத்துவேன். திருமுறைகள் 12 திருமுறை எடுத்து வரேன், 2ஐயும் நெருப்புல போடும், எது எரியுது எது எரியலன்னு பார்ப்போம்னு சொன்னேன். சமணத்துல அவங்க கட்டுக்கட்டா உணர்ந்து போடும், எல்லாம் நாசம், எரிஞ்சு போச்சு. சைவ நிலையில உள்ள இந்த நம்முடைய திருமுறைகள், நம்முடைய சாஸ்திரங்கள், சந்தான குறவர்கள் இயற்றிய சாஸ்திரங்கள், இவைகளெல்லாம் எரியாமல் அப்படியே இருந்து எடுத்தாச்சு, கையை வச்சு இருக்கிறாராம். சரி, அனல்வாதத்துல நீ இல்லி மந்திரம் பண்ணிட்டு புனல்வாதம் பண்ணும், வைகையில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, எங்க உங்களுடைய சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் எடுத்துவா. சமண சாஸ்திர சம்பிரதாயங்கள், சமண காப்பியங்கள் எது, சமண காப்பியம் எது, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது மாதிரி உள்ள நூல்கள், இன்னும் நிறைய நூல்கள் இருக்கு சமண காப்பியங்கள். அதெல்லாம் கொண்டாந்து வைகையில போடுறாங்க, அதெல்லாம் கிளப்பமா போயிடுச்சு. ஆனா நம்முடைய திருமுறைகள், உயிர் உள்ள நம்முடைய இந்து சமய ஏடுகள் கொண்டாந்து கொட்டுறாங்க, எல்லாத்தையும் கட்டுக்கட்டா போட போட எல்லாம் எதிர்த்து நீந்து போச்சு. அதுல முன்ன போனது தெரியுங்களா, நல்லா கவனிச்சுங்க, ஆதாரபூர்வமான விஷயம். எல்லாம் எழுத்து போயிட்டு இருக்கு, ஆனா எல்லாத்தையும் மிஞ்சி போறது திருக்குறள். திருக்குறள் வைகையில் எல்லாத்துக்கும் அணிவகுத்து முன்ன போதான். அப்ப திருக்குறள் இருந்து அந்த கருத்துக்கள் இருந்து படைக்கப்பட்டதா எது மற்ற நம்ம சைவ காப்பியங்கள்? இல்ல இதுகளுக்கெல்லாம் அது ஒரு காவலா, காவல் தெய்வம் மாதிரி போகுதா திருக்குறள்? அறியணும் அறியல, எந்த புலவர்களாலையும் அறிய முடியல, சந்தேகமா இருக்கு. 14 கீழ்கணக்கு நூல்கள் இவைகள், 14 மேல் கணக்கு நூல்கள், அது அகநானூறு புறநானூறு, அது 18 அது நிறைய இருக்கு. இப்படிப்பட்ட தொன்மை வாழ்ந்த நம்ம தமிழ். அதனால சீவன் முக்தர்களுக்கு மரணம் இல்லை. பாயிண்ட்டுக்கு வரேன். மரண தண்டனை விதிச்சாலும் சிவனே கதின்னு வாழக்கூடிய சீவன் முக்தர்களுக்கு மரணம் இல்லை. நான் சீவன் முக்தரா, அல்லது இதை கேட்டுட்டீங்களா நீங்க சீவன் முக்தரானா? இல்ல. சீவன் முக்தர்கள்னா பூ உலகில் கடவுளாக வாழ்பவர்கள். முக்தி பெற்றுட்டாங்க, ஆனா பூ உலகில் வாழறாங்க. ஏன் வாழறாங்க? இறைவன் அவனை வாழ வச்சிருக்கான். ஏன்னா அவன் இந்த நாட்டுக்கு தேவை, அறவாழ்வுக்கு அவன் தேவை, மக்களை திருத்த தேவை. இல்ல மக்கள் தறிகட்டு போயிடுவார்கள். சில சீவன் முத்தர்களுக்கு சாவை கொடுக்காம இங்க வச்சிருக்க. அது மாதிரி மாணிக்க வாசகர் அந்த நந்தி பெருமானை இவர்களெல்லாம் பைத்தியமா கேவலமா நினைச்ச போது, நம்ம மணிவாசகர்
உறவினர்களை தேற்றாராம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, எனக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை, சீவன் புத்திரர்களுக்கு சாவு இல்லை அப்படின்னு சொல்லி வந்தவர்கள் உடன் வந்தவர்களுக்குலாம் பைத்தியம் முடிவு செய்து சொன்னவங்களுக்குலாம் இவர் வந்து தேத்துறாரு. இறைவன் ஏதாலும் ஒரு காரணகர்த்தாவா தான் இருப்பார். நந்தியம் பெருமான் அப்படி படைச்சது அது ஒரு காரணகட்டம். அந்த நந்தியம் பெருமான் திரும்ப வந்து நான் மாணிக்கவாசகர் பிறந்த உலகத்தை கல்யாணம் காட்சின்னு இல்லாம பிறக்க வச்சது என்ன? அவருடைய அவதாரமா பிறக்க வச்சது அது இறைவனுடைய செயல். எப்படி செயல்னா பாண்டிய மன்னனுடைய மரண தண்டனை. அப்ப மரண தண்டனை அந்த 3000 ஆறுக்கு சமண டூப்ளிகேட் முனிவர்கள் எல்லாம் மரண தண்டனை கொடுக்காரு, கழுவேற்றாரு. அப்படிதான் நடந்திருக்காரு சிவபெருமான். சிவபெருமானுடைய பெருமையை பற்றி தேத்தி, ஏன்னா யாருக்கும் ஒத்த புள்ள கல்யாணம் பண்ணல போல வரல துறவரமா போயிட்டானே என் புள்ள, போயிட்டானே என் புள்ள, போயிட்டானே என் புள்ளன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி சொல்லக்குள்ள சாமி வந்து மாணிக்கவாசன் அவங்க எல்லாம் பயப்படாதீங்க, நான் அப்படிதான் அப்படின்னு சொல்றாரு. தலைப்படும் சால்வினுக்கும் தளரோன் சித்தம் பித்தன் என்று மலை தறிவார் இல்லை யாரையும் தேற்றுவன், எத்துணையும் கலை சிறு திங்கள் மிளைத்த சித்தம் பலவன் கையிலை மலை சிறு மான்மொழியால் அறிவுத்து மயங்கினேனே. இவ்வளவு கருத்து சொன்ன பாருங்க. இந்த கருத்துக்கு இன்னொரு கருத்து சொல்றாங்க இதே பாடலுக்கு. தலைப்படும் சால்வினுக்கும், சால்பு அப்படின்னு என்ன? பண்பு. தலைப்படும் எல்லாத்துக்கும் மூத்த பண்பு தலைப்படும், தலையாக இருக்கக்கூடிய பண்பினருக்கு தளரேன் சித்தம் பித்தன் என்று அப்படி இருக்கும் பண்பினை உடைய நான என்னையே எதுக்கும் தளராதவனையே நான் சித்தன், நான் பித்து கொண்டு போச்சு, நான் சித்தம் தவறி போச்சு என்று மலைத்து அறிவார் இல்லை. என்னப்பா இதை வந்து மலைச்சு என்னுடைய பெருமையை மலைச்சு அறியறதுக்கு யாரும் ஆள் இல்லை, என்ன பித்துக்குழின்னு பேசுறதுதான் ஆள் இருக்கு. சிவபெருமான் வருத்தத்தோட சொல்றது. அதுக்கு சூக்கம் அர்த்தம் தான் இன்னும் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா உண்மையான இதனுடைய பாடலுடைய அர்த்தத்தை சொல்றேன். யாரையும் தேற்றுவன், என்னை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு யாராலையும் முடியல, நான் யாரையும் தேற்றுவன். யாரை வேணாலும் எந்த நிலைமைக்கு வேணாலும் தேற்றுவன்னா பள்ளிக்கூடத்துல படிக்கிறான் அவன் தேர்லங்கிறது அர்த்தம் கிடையாது. தேற்றுவன், அவனை நிலைப்படுத்துவன் அப்படின்னு அர்த்தம். எத்துணையம், எந்த சூழ்நிலையும் கலைச்சிறு திங்கள் மித்த சின்ன திங்கள் பிறையை நெற்றியில் அணைந்து கொண்டு மிளைத்த தன்னுடைய நெற்றி பிறையில் அணைந்து கொண்டு அந்த திங்கள்னா நிலவு பிறை, 3ஆம் பிறை. சிற்றம்பலவன், அந்த சிற்றம்பலவனுக்கான அவன் மலை சிறு மான்வழியார், அந்த சிற்ற இப்படிப்பட்ட பெருமை உள்ளவன் பாருங்க. பாடலுடைய சாயல் அர்த்தங்கள் வருது. தாடகநாச்சியார் கையிலேயே போர் தொடுக்க கிளம்பும் பொழுது மலை சிறு, அந்த மலையில கைலை மலை சிறு மான்விழியால், அந்த மான்விழி நீண்ட நெடுவாள் கண்ணி, அம்மாவுக்கு பேரு அருமையான பேர். எனக்கு பார்வதி அம்மாவுடைய பெயர்களே பிடிச்ச பேரு நெடுங்கண்ணி, நெடுவாள் கண்ணி, நெடுவாள் கண்ணி, நெடுவாள் கண்ணி. அருமையான ஒரு உதாரணத்துக்கு அந்த மான்விழியால் அழிவுற்று மயங்கினேனே, மயங்கினே. அம்மாவுடைய கண்ணால பார்த்த உடனே தாடகநாச்சியாரோட எதிர்த்து போர் பண்ண முடியாம காதல் என்ற மையலில் அழிவுற்று மங்கினேன். அப்படி மங்கினவன் சாமி. அடுத்த பாட்டு. நல்வினையும் மயம் தந்து இன்று வந்து நடுங்கும் மின்மேல் கொள்வினை வல்லன கோங்கு அரும்பாம் என்று, கொள்வினை வல்லன் கோங்கு அரும்பாம் என்று பாங்கன் சொல்ல வல்வினை மேருவில் வைத்தவன் தில்லை துழாரின் தொல்வினையால் துயரும் எனதாக உயிர்த்து புறவே. திருச்சிற்றம்பலம். இதனுடைய அர்த்தம், நல்வினையும் நயம் நந்து இன்று வந்து நடுங்கும் மின்மேல் கொள்வினை வல்லன கோங்கரும்பாம் என்று பாங்கன் சொல்ல வல்வினை மேரிவில் வைத்தவன் தில்லை துழார் வெல்கி. என்னன்னா மேரு, மேரு என்ற மலையில் வில்லில் வைத்தவன் செற்றம் முப்புறம் அழிப்பதற்காக வலிய வினையை மேற்கொண்ட சிவபெருமான் மேரு
என்ற ஒரு மலையை வில்லில் வைத்து தில்லை தொழார் வில்லில் வைத்து முப்புறம் எரித்த அந்த சிவபெருமானை தில்லை தொழார். தில்லை நகரத்தை தொழாதார், தில்லை சிதம்பரம் நடராஜை தொழாதார் வெல்கி தொல்வினையால் துறைமின் ஆர்வம். அதாவது சுவாமி முப்புறம் எரிக்க செற்ற வில், அந்த மேரு மலையை வில்லில் வைத்து அழிப்பதற்காக முனைந்து அதில் வெற்றியும் கொண்ட போது கூட அந்த துயரம் கூட அவருக்கு துயரம் இல்லையா, துயரமா தெரியலையா. ஆனா தில்லை தொழார், தில்லை நகரத்தை தொழாதவங்க இருக்காங்க பாத்தீங்களா, தில்லை நகரத்தை தில்லை அம்பலவனை தொழாத இருக்கான் பாருங்க. அவன் பின்னால என்ன பண்ணுவான், நற்கதி அடைய மாட்டான். அவனுக்கு வந்து இல்ல, அவனுடைய லைஃபே முடிஞ்சு போச்சு. அவன் அவ்வளவு வினை மேல மேல அவன் வினை பயனை அனுபவிப்பான். அந்த தொல்வினையால அவன் துயரும், அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். தில்லை தொழான் ரொம்ப கஷ்டப்படுவான்னு சாமி மனசு வருத்தப்படுறாராம். அதுக்கு என்ன சூட்சம் அர்த்தம் வருது பாருங்க. திருமேனி காட்டி மின்னலாய் மறைந்து மீண்டும் வெளிப்பட்டு வந்து சிவகணங்களை தன்னுடன் அழைத்து சென்று திருவாசகரை கொல்லும் செயல் போல். முன்ன அங்க சொன்னது நேரு வில்ல வச்சு அழிச்ச அந்த திரிபுரம் அழிச்ச அந்த காட்சி கூட எனக்கு பெருசா வருத்தமா தெரியல. ஆனா தில்லை தொழாருடைய தீவினை தொடருமேன்னு நான் ரொம்ப கவலையா இருக்கேன்னு சொல்லி சொன்னவரு, அதுக்கு சூட்சம் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமேனி காட்டி இது எந்த ஒரு இறைவனையும் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு அர்த்தமா இருக்கணுங்கிறதுல அவங்கள நான் ஏற்கனவே பாடநூல் சொல்லியிருக்கேன். புகழ்ச்சி அது தோற்று புகழ்ச்சின்னு சொல்றது. திருமேனி காட்டி மின்னலாம மீண்டும் வெளிப்பட்டு வந்து சிவகணங்களை தன்னுடன் அழைத்து மாணிக்க வாசகரை கொல்றது மாதிரி அர்த்தம். எது அர்த்தம்? அதேதான். ஈசனை பிரிந்து வாழ வேண்டிய ஒரு விதி நமக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். அதுதான் அதை விட வருத்தம் தக்க செயல். திருவாசகரை கொல்லும் செயல் போலவாம். எது கொல்லும் செயல் போல? என்ன? கல்லையே வில்லாக்கிய ஈசனை பிரிந்து வாழ வேண்டிய விதியை நினைத்து வருந்தி நடுங்கியது. சிவபெருமானை அப்படியே பிரிஞ்சு வாழனா ஒன்னா வாழலாம் கிடையாது. சிவபெருமானை மறந்து அவனை தொழாத இருக்கிறது அதை விட கொடுமன்றத்தை ஷார்ட்கட்டா சொல்லிட்டார் சிவபெருமானை. திருச்சி ஆலத்தினால் அமிர்தாக்கிய கோன் தில்லை அம்பலம் போல் கோலத்தினால் பொருட்டாக அமிர்தம் குணம் கெடினும் காலத்தினால் மழை மாறினும் மாறா கவியனின் பொன் சீலத்தை நினையும் நினையாது ஒழிவதியன் தீவினையே. ஆலம் ஆலகால நஞ்சு, ஆலகால நஞ்சை ஆலத்தினால் அமிர்த ஆக்கிய கோன், ஆலகால நஞ்சை அமிர்தமாக்கி ஆலகால எடுத்து டபக்குன்னு வாயில போட்டு முழுகிட்டாரு. எப்படி? அப்படியே தாவி எடுத்தாரு. இல்ல, இப்பதாங்க சுந்தரமூர்த்தி சுவாமி கைலைவாசின்றது ப்ரூஃப் ஆகுது. நீங்கெல்லாம் கேள்விப்பட ஆளாள சுந்தரம். ஆளாள சுந்தரம்னா வேற, சுந்தரமூர்த்தி சாமிக்கு தான் பேரு ஆளாள சுந்தரம். ஃப்ரெண்டு உலகத்திலே சிவபெருமானுக்கு மகனா பிறக்கிறது ஒரு விதம், அது ரொம்ப அரிது. இதுங்களா அப்பாவா சிவபெருமானுக்கு அப்பாவா இருந்து சிவபெருமான வழி நடத்துறதுங்கிறது ஒரு பெருமை. ஆனா ஃப்ரெண்டா இருக்கிற ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணிடுவாங்களாம், சிவபெருமானும் சுந்தரமூர்த்தி சாமிகளும். அதோட சுந்தரமூர்த்தி சாமி ரொம்ப சலுகை அதிகமா எடுத்துக்குவாரு, அவருக்குள்ள வாய்ப்பு நிறைய எடுத்துப்பாரு, அந்த பெனிஃபிட் அதிகமா எடுத்துக்குவாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இந்த ஊர்ல எல்லாம் நோய் நொடியா இருக்காங்க, நான் வந்து பாடுனா உன்னுடைய வாயில் படியில பாடினேன், எனக்கு என்ன பணம் இல்லையா? நான் பாடி போய் படுத்திருப்பேன், எனக்கு பணம் கொடுத்தாதான் நான் போவேன், நான் போய் மக்களுக்கு பண்ணணும்னு கேட்பாரன். உங்களால முடியுமா?
இதே அப்பர் சாமியால முடிஞ்சுதா? மாணிக்க வாசகர் சாமி கெஞ்சினாரு, அழுதாரு, புலம்புனாரு. திருவாசகம்லாம் ஒன்னும் பாடம் நடத்தக்குள்ள நிச்சயமா என்ன மாதிரி உள்ளவங்க கொஞ்சம் நல்லா பாடம் நடத்தினாங்கன்னா நிச்சயமா நான் எழுதிருக்கேன். நான் திருவாசகம் முற்றோர் செய்யக்குள்ளே அழுவேன். வீட்டுல ஒரு நேரம் படுத்துக்குள்ள ஒரு திருவாசகத்துல உள்ள ஒரு ஞாபகம் வரும். அப்படியே இது உள்ள ரொம்ப தாக்க முடியாது, அப்படியே நெஞ்சடைக்கிற மாதிரி எனக்கு வந்துடும். தெரியுங்களா? திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசத்துக்கு உருகார். ஒவ்வொரு இடத்துல செத்தே போனால் சிரிப்பாரும். நான் செத்துருவேன், நான் செத்து போயிட்டா ஊர் சனங்க ஒன்ன பார்த்து சிரிக்கும். ஒன்னே நம்பி இருந்த மாணிக்க வாசகம் சிவனையே நம்பி இருந்தான், அந்த ஆள் கைவிட்டுட்டான், அந்த ஆள் செத்துட்டான். நல்லா ஒரு மனுஷனா நம்பி இருந்தானே அப்படின்னு 1-4 பேர் நினைப்பாங்க. சாவாம நடக்கணுமா இருக்கு. யாருக்குங்க அழுவுறாது? நிச்சயமா அதான் உண்மை. ஒவ்வொன்றும் திருவாசகத்துல ஒவ்வொரு லயனும் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை கொண்டுடும். அதாங்க திருவாசகத்தில் பாட்டின் பொருள் சொல்லுவார், செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் பல்லோரும் ஏத்த பணித்து. சிவபுராணத்துல கடைசியில திருவாசக சுத்தமா அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆணவம் கண்மம் மாய ஓடிடும். உங்களை பத்தி திமிரு உங்களுக்கு இருக்காது. ஃபுல்லா அர்த்தம் தெரிஞ்சு போச்சுன்னா. ஏன்னா நீங்க அதை தடமாறி நடந்தீங்கன்னா உன்னை அந்த திருவாசகங்கிற வேதமே உன்னை தடுத்துரும். இப்படிதாங்க நான்லாம் ரொம்ப இப்ப சாஃப்ட் ஆனது காரணம் திருவாசகம் தான். நீங்கள் அதை மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஆகணும், நல்ல பண்புகள் வரணும். அது வந்தாலே போதுங்க, ஐஸ்வர்யம் வரும், எல்லாம் வரும். தானமும் கண்மம் மாயை, கண்மம் ஆணவம் மாயை மூணி குறைக்கணும். கண்மங்கிறது தீவினை, ஆணவங்கிறது நம்ம உடம்புலே பத்துனது உயிர்பொருள். மாயைன்றது தோற்றுவிப்பார் இறைவன். மாயை தோற்றுவிக்கிறதுல நம்ம 5 புலன்களை பயன்படுத்தி எதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்கூடாது, எதை விட்டுறணும், எதுல மயங்க கூடாதுன்றது அவ்வளவுதான் வேலை முடிச்சு மனிதனுடைய வாழ்க்கையில. சிவாய நம. ஏன்னா 10 பாடலுக்கு ஒரு பாடல் இருக்கு. அழகால நெஞ்சை அமிர்தமாக்கி எந்த மாற்றம் என்று எக்காலத்தும் நிலத்தினுள் பரமசிவம் பிரியேன் என்று அருள் செய்த திருவண்ணாமலையில் வெளிப்பட்டு காட்சி கொடுக்காமல் மறைந்திருந்த போதும் போவதும் வருவதும் புணர்வதும் பிரிவதும் இல்லாத எல்லாம் அல்ல தாயுமான அலிப்பெருமான் அம்மனின் உடலை தீர்க்குமாறு கூறி மணிவாசரை அனுப்பிய போது மதுரை வாசகரின் வருத்தம். மணிவாசகர் அனுப்புற சமாதானத்துக்கு அம்மையார்ட்ட எப்படின்னா, ஆழத்தினால் அமிர்த ஆக்கிய போன் இல்லை அம்பலம் போல சிதம்பரம் போல கோலத்தின் அழகில் ஆள் பொருட்டாக பாத்துங்க. கோலத்தின் ஆள் இல்லு பெரிய இல்லு, அதனால கோலத்தின் ஆள் பொருட்டாக அமிர்தம் தன் குணம் கடிதம். அப்படி அமிர்தம் அதனுடைய குணம் கெடாம அந்த நஞ்சினை எடுத்து வாயில் போட்டு முழுகிட்டார். காலத்தினால் மழை மாறினும், காலத்தினால அதாவது இயற்கை சூழ்நிலை மாறா கவிகனின் பொன் சீலத்தை, ஆனா மாறாத உன்னுடைய செயல்பாடுகள்ல உன்னை பஞ்சபூத செயல்பாடுகள் அவைகள் உன் சீலத்தை, இந்த உலகத்தை நினையும் நினையாது ஒழிவது என் தீவினை. அப்படி நீ இந்த உலகத்தை நீ வெறுத்து நினையாது ஒழிவது என்னன்னா என்னுடைய தீவினை, எம்முடைய தீவினை. தீவினை நம்ம அதிகமா மக்கள்கிட்ட இருந்துனா தான் உன்னுடைய காலத்தினால் மழை மாறுவேன். இந்த சீலம் இந்த உலகத்தில் உள்ள மக்களுடைய நன்மை, சீலம் என்றால் நன்மை என்றது. நீயும் நினையாது ஒழிவது என் தீவினை. தட்ஸ் ஆல். அடுத்தபடியாக நின்னுடைய நீர்மையும் நீயும் இவ்வாறு நினைத்திருட்டும் என்னுடைய நீர்மை இது என்பதே தில்லை ஏற்கொள் முக்கண் மண்ணுடைய மாடல் மால்வரையோ மலரோ விசும்போ சிலம்பா என் இடம் யாது இயல் நின்னை இன்னே செய்ய ஈர்கொடிக்கே. நின்னுடைய நீர்மை, உன்னுடைய நீர்மை. நீர்மைனா என்ன? பொய்மைன்னா பொய், நீர்மைன்னா நீர்மை.
அதாங்க பின்னால நேர்மைன்னு வந்தது, வேற ஒண்ணும் இல்லை. நீர்மைன்னா உண்மையான பொருளாக பொருள் அர்த்தம். நேர்மையான என்ன நீர்மை, நேர்மையான வாய்மை, அப்படி சேருங்க பார்ப்போம். நீர்மைன்னு தான் வரும். நின்னுடைய நீர்மை பொது இயல்பு, நீயும் இவ்வாறு நினைத்திருட்டும். நீனே இந்த மாதிரி நினைத்து உருட்டும் என்னுடைய, நினைத்திருட்டும் வராது, நினைத்து உருட்டும் என்னுடைய நீர்மை இது என். அது மாதிரி அந்த நீங்க உருட்டும் என்னுடைய, என்னை உழல வைக்கும் என்னுடைய நீர்மை இது என்பதே, அது அதே போல உன்னுடைய நீர்மை மாதிரி என்னது என்பதே, இது என் என்பதே, இதுவே என்ன. நீங்க எப்படி அப்படி இருக்கீங்களோ அப்படிதான் நான் இருக்கேன்னு அர்த்தம். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. தில்லையேற்கொள் முக்கன், தில்லையை ஏற்றுக்கொண்ட முக்கன் மன்னனுடைய மால்வரையோ, மண்ணுடைய மால்வரையோ, முக்கன் மண்ணுடைய மால்வரையோ, மலரோ, மால்வரையோனும் தாமரை, தாமரை மலர், தாமரையில் இருக்கக்கூடிய மால்வரைய மண்ணுடைய மால்வரையோ, மலரோ, விசும்போ, விசும்பின் துளிவீழி நல்லால் பசும்புல் தலை, பூமி, இந்த பூமியோ, சிலம்பா, சிலம்பனே காய்ச்சல் அடைந்தவனே, என் இடம் யாது இயல், எந்த இடம் யாது உன் செயல், நின்னை இன்னே செய்த ஈங்குடிக்கே, நின்னை இன்னே செய்த ஈர் குடிக்கே. அடுத்தபடியாக 29வது பாடல். தாயுமானவரால் ஆட்கொள்ளப்பட்ட மணிவாசகரின் தெய்வீகத்தையும் தங்களுடைய சௌபாக்கியத்தையும் கண்டு வியந்து பெருமிதம் அடைந்த புண்ணிய வாசகரின் பெற்றோர், யாமவனையா அவர் ஆட்கொண்டுட்டாரு, என்ன இயல்புடன் ஆட்கொண்டாரு, என்னால நம்பவே முடியலையே. யார் நினைக்கிறா, என்னிடம் யாது இயல், என்ன யாமவன் செஞ்சுட்டான், உன்னை மாணிக்கவாசா உன்னை என்னே செய்த ஈர்க்குடிக்கு, இப்படிப்பட்ட ஈரின் குடிக்கு ஒரு அருமையான ஒரு செயல்பாட்டுக்கு அவருடைய கிடைக்கத்தகாத அந்த சிற்றம்பலத்தானுடைய அருள் உனக்கு கிடைச்சிருக்குன்னா, அந்த சிலம்ப காலில் சிலம்படி அணிந்த மாலவனும் நான்முகனும் காணாத மலர் போன்ற தில்லையேர் முக்கண்ணை உடைய மன்னன் எப்படாப்பா உன்னை ஆட்கொண்டான். நீ சாதாரணமா உங்களுக்கு பிறந்து ஒரு மானிடனா பிறந்து உன்னை இறைவன் ஆட்கொண்ட அளவுக்கு சொன்னா எங்களாலே நம்ப முடியல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியாக 29 திருச்சிற்றம்பலம். விழியால் பிணையாம் விளங்கியலால் மயிலாம் இழத்து மொழியால் கிளியாம் முதுவானவதம் முடித்தொகைகள் கழியா கடல் தில்லை கூத்தன் கையிலை முத்தம் அழைத்தேன் பொழியா திகழும் பொழிற்கிழிலாகும் குலதெய்வமே. விழியால் பிணையம், கண்ணாலேயே மணைக்கிடுவான், ஜெயில வைக்கிற மாதிரி வச்சிருவான், பிணை கைதியாக்குவான். விலங்கு இயலால் மயிலாம், தாகவுல எப்படின்னு கேட்டா ஒரு மயிலா தோன்றும். மிழற்று மொழியால் மொழியால பார்க்க போனோம்னா கிளி மாதிரி. முது வானவர்தம் முடி தொகைகளை கழியா கடல் தில்லை கூத்தன், முது வானவர்தம் முடி தொகைகளை, அப்படின்னா மூத்த வானவர் தேவர்கள் எல்லாம் தன் முடி தொகைகளை தன்னுடைய கிரீடம் என்று சொல்லக்கூடிய அதை கழியா கடல் தில்லை கூத்தன் கையிலை, அவருடைய தில்லை கூத்தனுடைய காலடியில் உள்ள கால் சிலம்பலை வச்சு வணங்கிதான் எடுத்து முத்தட்டு தலையில வச்சு போவான்லாம். அப்படி மலைத்தேன் பொழியா திகழும் பொழிற்கு எழிலுமான் குலதெய்வம். அப்படி மலைத்தேன் பொழியக்கூடிய பொழியா என்றும் வற்றாத திகழும் அந்த மலைத்தேன் வற்றாத என்னாலும் ஒழுகிட்டு இருக்கு திகழும் பொழிற்கு, அந்த பொழில் சோலைகளுக்கு எல்லாம் என் குலதெய்வமே, அதுக்கு அழகான விளங்கக்கூடிய என் குலதெய்வமே. அடுத்தபடியாக 30வது பாடல். பாடலிலே அர்த்தம் சொல்லிட்டேன், அதுக்கு ஒரு சூக்கம் அர்த்தம். பெருந்தெய்வங்களை நீங்காமல் என்று விழுந்து வணங்கும் கைலாசநாதரை வழி வழியாக புசிக்கும் அர்ச்சகர் குலத்தில் வந்த அரிய மாணிக்க வாசகர் சோலையில் ஆட்கொண்டு அருளிய தாயுமானவர். பூவி அழைத்து தடுத்து குயிலை கொம்பினை தில்லையம் கூத்தபிரான்
கைலை சிலம்பில் பைம்பூன் புனல் காக்கும் கருங்கண் செவ்வாய் மயிலை சிலம்ப கண்டியான் போய் வருவன் வன்பொடி பூங்குடிகள் பயிலை சிலம்பு எதிர்கூறிய பண்ணை நான் பனி கரைய கூவி அழைத்து தடுத்து நிறுத்திய அந்தனகிடம் கூவி அழைத்து தடுத்து போகாதரான்னு சொல்லி நிறுத்திய அந்தனகிடம் தூய வாசகர் மணிவாசகர் சொல்றாரு. வேறு ஒருவரை அனுப்பிய போது உலகங்களை எல்லாம் காக்கும் கைலை நாதர் புனித வாசகரை சுட்டி காட்டி வேறு யாரும் வர வேண்டாம், நீதாண்டா வரணும், இனிய வாசகருடன் வந்தவர்களிடம் யான் போய் மீண்டும் வருவேன். இது என்னன்னா, இது ஒரு பெரிய வரலாறு குறித்து அவர் காட்சி பார்க்கணும். 1000 பேர்கள் மாணிக்கவாசகர் உட்பட 1000 ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு நான்மறை கைலை இலங்கை வரை சென்று இலங்கையில போயிட்டு வரது லேட்டாவதா எல்லாமே கீழே தன்னுடைய அக்னியில இறங்கி அவங்க பிறகு போயிட்டாங்க. மாணிக்கவாசகர் அப்போன்னு காயத்தை போட்டு நிக்கிறாங்க. சாமி வந்து நீ இறங்கவில்லையான்னு கேட்கிறாரு. பாருங்க, அது செய்யறது செஞ்சுட்டு இந்த சிவபெருமாட்டுக்கார சாதாரண ஆள் கிடையாது. செஞ்சது இன்னைக்கு ஒரு கேள்வி நங்குடும்பு ஆள், சாதாரண ஆள் இல்லை. உடனே புனித வாசகரை சுட்டி காட்டி யான் போய் மீண்டு வருவன்னு சொல்லிட்டு போனது. ஆனா கூவி அழைத்து நிறுத்திய அந்த நேரம் தூய வாசகர் வேறு ஒருவரை அனுப்பி வைத்துள்ள போது உலகையெல்லாம் பார்க்கும் கையில் போய் மீண்டு வருவன்னு சொல்லிட்டு, ஆனா ஏன்டா நீ இறங்கலன்னா அப்பதான் சொல்றாரு, நான்மறையெல்லாம் கருவிடும், அதனாலதான் நான் வந்து எரிஞ்சிடும். அப்பா நீ உனக்கு மீண்டும் ஒரு பிறவி கொடுத்தேன். அழுதார் பிடித்தார், மீண்டும் ஒரு பிறவியா பூமி பிடிக்கிறாரு. பிரிச்சுட்டோம். தென்னாட்டுடைய சிவனை போட்டு எந்நாட்டவருக்கும் நிறைவாப்பட்டு வான்மிகள் வடாத பெய்கமலி வளம் சுரக்கம் மன்னன் கோன் முறையார் சபதி குறைவில்லாத உயிர்கள் வாழ்க. நான் மறையரங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மல்க மேன்மை மிகு செய்வ நீதி விலங்கு உலகம் எல்லாம் எல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகின் எல்லா பிழையும் நினையா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லி அன்றமெல்லாம் முத்தாளை மாதுருவனைத்தாளை பூத்தாளை புவியனக்கு காத்தாளை சேர்த்தாளை கரும்பு வில்லம் பாசாங்குசம் அங்கே குண்டம் கண் தேவி தொழுவோர்க்கு யாது ஒரு இல்லையே. சண்முக கடவுள் போட்டி சரணு தாய் போட்டி கண்மணி முருகா போட்டி கார்த்திகை பாலா போட்டி தன்மலர் கடம்ப மாலை தாங்கிய தோளா போட்டி விண்மலர் வதனவள்ளி வேலவா போட்டி போட்டி மலர் கடம்ப மாலை தாங்கிய தோளா போட்டி வேலவா போட்டி போட்டி. திருச்சித்தம்பலம் 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 தில்லையம்பலம் தில்லையம்பலம் தில்லையம்பலம். நற்பவி நற்பவி நற்பவி. இத்தோடு இன்றைய வகுப்பு முடிந்தது. அருமையா பேசுனீங்க ஐயா, அருமையா சொன்னீங்க ஐயா. அது கடைசியில வந்து பல்லவரும் ஏற்ப பணிந்து அந்த வரி மட்டும் எனக்கு புரியலங்க ஐயா, அதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்றீங்களா ஐயா? பல்லவரும் ஏத்த பணிந்து ஐயா. அம்மா திருவாசகத்தை கம்ப்ளீட்டா முதல்ல இருந்து நம்ம படிச்சுட்டு வரணும் வச்சுங்க. நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இப்பொழுதும் இந்தாதான் தாழ் வாழ்க வரங்க வந்து கடைசி லைன் என்ன வருதுங்களா, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர். சொல்லிய பாட்டின் கடைசி 2 லைன் சொல்லிய பாட்டின் அது வேற இருக்கும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தில் உள்ளர் பல்லோரும் ஏத்தப்படுத்து. அப்படியே ஷார்ட்டா சொல்றேன். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்றவங்க செல்வரான். இந்த உலகத்திலேயே எல்லா செல்வங்களும் 16 செல்வங்களும் எவனுக்கு இருக்கோ அவனுக்கு நிகர். திருவாசகத்தை முற்றிலுமாக சப்சேடா எல்லாத்துக்கும் சிவபுராணத்துக்கு அர்த்தங்களை தெரிந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து இந்த பொருள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த சிவபுராணத்தை சொல்றவங்க செல்வர், பெரிய கோட்டி சொன்ன. அதோடவா சிவபுரத்தில் உள்ளார். சிவபுரத்துல யார் இருப்பா? புண்ணியம் தான் இருப்பாங்க. சிவபுரம் சிவபுராணம் பக்கத்துல யார் இருப்பா சொல்லுங்க? ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க இருப்பாங்க, பிறவி எடுத்து போனவங்க இருப்பாங்க. சிவபுரத்தில் உள்ளார் பல்லோரும் ஏற்றப்பணித்து அவர்களை பல பேரும் வணங்குவாங்க. இப்ப மாயவேல் அல்லது நீங்களோ திருவாசகத்தை முற்றிலும் நீங்க நல்ல தெளிவா இந்த பொருட்கள் புரிஞ்சு பொருளை உணர்ந்து அந்த திருவாசகத்துல உள்ள அந்த சிவபுராணத்தை மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா நீங்க தான் செல்வி, நீங்க தான் சிவபுரத்துல உள்ள தெய்வம், நீங்க தான் பல்லோரும் வணங்கத்தக்கவர். புரிஞ்சுக்கிட்டீங்களாமா அம்மா? அம்மா புரியுதுங்களா நான் சொன்னது? ஐயா புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. அதனால சிவபுராணம் கண்டிப்பாக மனப்பாடம் மட்டும் இருந்தா போதாது, சுத்தமா தெரியணும். அது தெரியணும்னாலே ஒரு நாள் ஆகும். நான் சிவபுராணத்தை அதை நமசிவாயம் வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட அந்த கோகழிங்கிறதுக்கு 1000 அர்த்தம் இருக்கு. தெரியுங்களா?
குறுமனிதன் தாழ்வாழ்க, குறுமனிதன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏக நனேகன் இப்படிலாம் இது 1 மணி நேரம் எடுக்கணும். இது வேணா ஒரு சிறப்பு வகுப்பு எனக்கு கொடுங்க. சிவபுராணம் மட்டும் நடத்துறேன். அது ஒரு பாடத்துல ஒரு இதுல நடத்த முடியாதுதான், முடியாது. முடிக்கிறான். சாதாரணமா பேசுற மொழியில இருக்கிற மாதிரி இருந்தாலும் இப்ப வந்து கடைசியில என்ன வந்து பல்லோரும் ஏற்ப பணிந்துக்கு முன்னாடி நீங்க சொல்வீங்கல்ல, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்து பல்லோரும் ஏற்ப பணிந்துன்னு வரும் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா ஐயா? அதோடைய அர்த்தம் நம்ம சாதாரணமா சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாராவா எடுத்துட்டு கண்டிப்பா அது இதை விட சிவபுராணத்துல இன்னும் நுணுக்கமான லைன்லாம் இருக்குமா. விச்சு கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய், விச்சு கேடு பொய்க்கு ஆகாது எங்கு இங்கு வைத்தாய், விச்சு கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய். இப்ப எனக்கு கிளாஸ் முடிஞ்சு போச்சு, நீங்க ரெக்கார்டிங் பண்ணிருக்கீங்களே, பாடலாம் பேசலாம். ரெக்கார்டிங் வேணா கட் பண்ணிடுங்க. ஐயா தாராளமா பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சைவ சித்தாந்த வகுப்பு தானே இருக்கு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சிவசிவா திருச்சிதம்பரம். என்னன்னு கேட்டீங்கன்னா, விச்சு கேடு பொய்க்காகாது என்று இங்கு என்னை வைத்தாய். விச்சுன்னா விதை, கேடுன்னா வீணா போறது. ஒரு விதை எப்ப வீணா போகும்? சரியா விளையலன்னா வீணாயிடும் இல்லீங்களா? இத பத்திதான் நீங்க அதே சொல்றீங்க. கரெக்ட். அதாவது நிலம் நல்லா இல்லைனாலும் விதை கெட்டு போகும். அதுக்கு தேவையான தண்ணீர் சூரிய ஒளி கிடைக்கலனாலும் விதை கெட்டு போகும். சத்தான விதை இல்லைனாலும் விதை கெட்டு போகும். அதாமா. எப்படின்னா ஒரு மனிதனுக்கு கேடு இல்லாம இருக்கணும்னா உடல் தளர்வு இருக்கக்கூடாது, மனத்தளர்வு இருக்கக்கூடாது, தெரியுதுங்களா? அப்ப அந்த நிலம்னா அந்த நிலத்துல எல்லா சத்துக்களும் இருக்கும். நீர் வேணும், நல்ல காற்றோட்டம் வேணும் இல்லைங்களா? நிழல்ல கிளம்பும், நிழல்ல ஒரு தானியம் கிளம்புங்களா? கிளம்பாது. அது போல ஒரு மனிதன் அவனுடைய விளைவு, அவனுடைய ஞானம், அவனுடைய புத்தி, அவனுடைய தெளிவு, அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய சிந்தனைகள் எல்லாமே நல்லதாக இருந்தாதான் அந்த மனிதன் மனிதனா முழு பெறுகிறான்னு சொல்லிட்டு மாணிக்கவாச பெருமாள் விச்சு கேடு பொய்க்கு ஆகாது என்று என்ன வந்து ஒண்ணுகள் லாய்க்கு இல்லாதவனு ஒரே வார்த்தை முடிச்சிடலாம். ஆனா அப்படி முடிக்க கூடாது. அதனால அச்சத்தாலே அழுகின்றேன் ஆரூர் என்மா பிச்சை தேவா பெருந்தேவா என்கேன் செய்யணும். அதாவதுமா சாமி கிட்ட கெஞ்சுறதுன்றது ஒரு விதம். எப்படின்னா, எனக்கு கொடு, நான் என்ன செய்வேன் உன்னிட்ட, பாப்பா எனக்கு அப்பாவுக்கு கஷ்டமா இருக்குடா சாமி, நான் என்னடா செய்வேன் அப்படின்னு அந்த துணி இருக்கு பாத்தீங்களா, உடனே நீ என்ன பண்ணுவ, அப்பாவை நம்ம காப்பாத்தியே அவனுன்ற முடிவுக்கு வந்துடும் இல்லையா? அந்த மாதிரிதான் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் 51 பதிகத்திலையும் அந்த கெஞ்சும் விதம் இருக்கு பாத்தீங்களா? அதாவது இருகை யானை ஒத்திருந்து என் மூலம் கருவை யான் வேண்டி கண்டேன் கண்டிலேன். அதுல உள்ள ஒரு இருகை யானை. இருகை யானைன்னா என்ன? ஒரு கை யானை, தும்பிக்கை தான் கை. ஒரு கை யானை. இருகை யானைன்னா என்னது? இந்த இரு கைங்கிறத உடனே ஆணவம் கண்ணும் வாங்கிட்டு போயிடுவாங்க சில மூத்தடியார்கள்லாம். அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆணையை தான் எக்ஸாம்பிள் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு கை உள்ள ஆணை இருக்குது, அது என்ன பண்ணுமா, யானை தனக்கென்று ஒரு புது பாதையை வகுக்குமா. இப்ப ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு, 2 நாள் 3 நாள் யானை அந்த இடத்துல போகும். யானை எப்பயுமே ஒரு தடவை தான் தடம் வச்சுக்கும். இல்லைன்னா ஏதாவது போன பாதையில போகும் ஒழிய புதுசா ஒரு இடத்துல நேரா போகணும்னா தானா போற மரத்தெல்லாம் முறிச்சு கிடாயிட்டு போயிடுமா. தேவ தும்பிக்கால போட்டு வளைச்சு இழுத்து கிடாச்சிட்டு தான் ஒரு பாதையை உருவாக்குமா. தனக்கென்று ஒரு பாதையை உருவாக்குறது தான் ஒரு கை யானை. அதே இரு கை இருந்து போச்சுன்னா, 2 தும்பிக்கை இருந்ததுன்னா என்ன நிலைமையாகும் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுக்கலாம். மாணிக்க வாசகர் சூக்கம் அர்த்தத்தை சொல்றேன். 2வது அர்த்தம் என்னன்னா, இருகை யானை ஒத்திருந்து என் மூலம். இருகை, ஒருகைனா அது வந்து தாராளமான ஒரு சாதாரணமான ஒரு, அதாவது மதம் இல்லாம சுத்தமா அது பாட்டு அமைதியா இருக்கக்கூடியது ஒருகை. ஒருகைனா பொறுமைன்னு அர்த்தம். இருகைனா எதை வேணாலும் பண்றது. அப்ப மதம் முடிச்ச நேரத்துல இருகை யானை ஒத்திருந்து என் உளம். அப்ப அது மாதிரி மதம் முடிச்சத்தனமா என் உள்ளம் இருந்தது. கருவை யான் கண்டேன். இறைவா நீ முன்னால தோன்றுன நான் இல்லைன்னு சொல்லல. கண்டேன் கண்டிலை மறைஞ்சிட்டே.
ஏன்னா நான் என் நிதானத்துல இல்ல, நிதானத்தில் இருந்திருந்தால் உன்னை நான் தெளிவர பார்த்திருப்பேன். ஆனா கண்டேன் கண்டிலன், கண்டேன் கண்டிலன், காணக்கூடிய ஒரு யாரும் வாய்ப்பு பார்த்ததில்லை. கிடைக்கும் கண்டிலன். என்னுடைய ஆணவ மலம் என்ற ஒன்று இருந்ததுனால நீ என் கண்ணுக்கு தெரியல, ஆணவம் உள்ளவனுக்கு நீ தெரிய மாட்ட. எவ்வளவு சூக்கம் அர்த்தத்தை வச்சு திணிச்சிருக்காரு பாத்தீங்களா மாணிக்கவாசகர். அடாடாடா. தமிழ் எந்த தமிழ் யூனிவர்சிட்டியில படிச்சாரு? ஆமா, ஒன்னொன்னு சொல்லக்கூடாது. நான்லாம் என் வாழ்க்கையில நான் வாழ்ந்ததை விட நான் சைவத்துக்கு 12 வருஷத்துல நான் அழுதுதான் அதிகம். நீங்க பேசுறது எங்க அப்பா பேசுற மாதிரி இருக்குங்கய்யா. அவர் தமிழ் அரிச்சுணைஞ்சர் அது படிச்சிருக்காரு. படிக்கும் போது அவங்க கிளாஸ் எடுத்த வாத்தியார் கிளாஸ் எடுக்கும் போது இவர் எழுதிருக்காரு. அவ்வளவு அழகா சிவபெருமான், மாணிக்க வாசகர் இவங்களை பத்தி எல்லாம் அவர் கிளாஸ் எடுப்பாரு. அதான் தமிழ் அரிச்சுணைஞ்சர்னு சொல்லிட்டு SRM யூனிவர்சிட்டியில கொண்டு வந்தாங்க. தமிழ் ஆகம கல்வி. அந்த அளவுக்கு இல்ல எதுக்கு சொல்றேன், அந்த பாடல் அவங்க அவ்வளவு அழகா உருக்கமா கம்பராமாயணம் எல்லாம் விளக்குறாங்க இல்லைங்களா, அந்த தமிழ், அந்த இலக்கிய தமிழ். அதுல அப்பா அட்டன் பண்ணும்போது சொல்லுவாரு, ரொம்ப அழகா சொல்லுவாங்க. நமக்கு இன்னொன்னு என்னன்னா, ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு பாடல் இருக்குன்னு வச்சுங்களேன், பாடலை பாடும் பொழுதே பாதி அர்த்தத்தை புரியுற மாதிரி பாடுறவங்க இருக்காங்க. பாடும்பொழுதே அந்த அதுக்குள்ள அந்த துணிகள் இருக்கு பாத்தீங்களா, பண்ணும்பாங்களா, அந்த பண்ணிலேயே அர்த்தம் பிரிஞ்சு வந்துடும். காட்டுத்தனமா பாடுவாங்க சில பேரு. அப்படியே அவங்களுக்கு எப்படி அந்த தமிழனுடைய படிப்பு புலமை. இப்ப நான் உண்மையிலே சொல்றேன், சத்தியமாக திருக்கோவையாரை நான் முன்னவே படிச்சதில்லை. இப்ப இன்னைக்கு கூட அந்த 10 பாடல் கூட நான் ஒரு விசேஷத்துக்காக ஒரு ஊருக்கு போயிருந்தேன், ஒரு துக்க காரியத்துக்காக. அவசரம் 11:30 மணிக்கு அங்க இருந்து டக்குன்னு கிளம்பி அந்த காட்டுல மொழி போடுவாங்க, அதை அப்படியே கொடுத்துட்டு டக்குன்னு உடனே வீட்டுக்கு அப்படியே மூஞ்சி கழிட்டு டக்குன்னு உட்கார்ந்தேன். முன்ன படிக்கல திருக்கோவையார். எப்படி எனக்கு இது தெரியுதுன்னா, ஒண்ணு இறைவன் அருள், இன்னும் ஒண்ணு அந்த படிக்கிற மெத்தட். பண்ணோட படிக்கணும், எந்த எழுத்தை எதோட சேர்க்கணும் எதோட பிரிக்கணும்ன்றது கணக்கு இருக்கு. தமிழ்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. தமிழ் ஒரு பெரிய பம்பாஸ்டிக், ஒரு பெரிய சுரங்கம். அது மாதிரி படிக்கக்குள்ளவே தமிழ் புலமையும் கொஞ்சம் வேணும்னா எம்ஏ, அதனால கொஞ்சம் தமிழ் புலமை இருக்கத்தால எனக்கு இது எழுதி இது இல்ல. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆளனே போய் தாழிரும் தடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழிவன் காண நன்றி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டுவாவென்று ஏம்பினன் அரசன் என்றான். அதாவது யாரு கைகை சொல்றாப்ல ராமன்ட்ட, ஆழிசூழ், ஆழினா கடல், இந்த கடல் சூழ்ந்த உலகத்தை எல்லாம் பரதனே ஆளணும், நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி, நீங்க போன தாழி இரும் சடைகள் தாங்கி. அப்படி தாழி இரும் அப்படின்னா தலையில எதுவும் எண்ணெய் பூசக்கூடாதான், சடைகள் தாங்கி காட்டு முராண்டி மாதிரி தலை தாங்கரும் தவம் மேற்கொள்ளணும். நிறைய விஷயம் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, கைகேயி கெட்டவங்க, கைகேயி தாமகம் தான் ஆளணும். ஒரு இதுல பொறாமையில ராமனை காட்டுக்கு போக சொன்னான்னு நீங்க நினைப்பீங்க, அதுதான் தப்பு. கைகேயி தாய் பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. அதாவது சோதிடம் வரான், நாளைக்கு ராமனுக்கு பட்டம் சூட போது என் புள்ள நல்லா இருப்பானா அப்படின்னு கூப்பிட்டு கேக்குறாங்க. நல்லா கணக்கெடுத்து பாக்குறாரு. பார்த்த உடனே பட்டம் கட்டிய உடனே பாம்பு திருடுன்னு இருக்கு. ரொம்ப சோகமான விஷயம். ராமன் பட்டம் கட்டினா உயிரோட இருக்க மாட்டான். உடனே இவன் பட்டம் கட்டக்கூடாது, இதுக்கு என்ன ஒரு மாற்று வழி, படித்தா யோசிச்சா நம்ம ஆம்பளை சொல்றது உடனே யோசனை வருது. ஆஹா, நம்ம புருஷன்ட்ட நம்ம ஏதாவது எப்பயாவது அலிகேஷன் போடணுமே, என்ன போடலாம், நம்ம எப்படி இந்த வரத்தை கேட்கறது, தரமாட்டாரு, அப்ப சத்தியம் வாங்கணும். எப்படி சத்தியம் வாங்கணும், ஒரு போர்ல, அதாவது ராமனுக்கும் தசரதனுக்கும் வேற ஒருத்தன் என்னமோ ஒரு பேர் வரும், நம்ம அது மறந்து போச்சு. அந்த போர்ல அச்சு உறிஞ்சு போகுது. அந்த கையை தெய்வ சக்தியாக தான் கையை அச்சா கொடுத்து அந்த போரை வெற்றி பெற சொன்னது. கைகைக்கு நிறைய பரிசு பொருளாக தராப்ல. 2 வரம் கேளுங்கிறாரு. நான் வரம் கேட்கிற நேரம் தெரியும்னு வச்சிருக்கிறாங்க, பெண்டிங்ல குட்டிக்கிறாங்க அந்த வரத்தை. தசரதன் ஒத்துக்க முடியாது.
நீ என்ன பைத்தியமா, உன் ஆசை பிள்ளையாச்சே ராமனை அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுட்டாங்க. வரம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ராமன் காட்டுக்கு போகணும், என் நாடு என் மாமன் பட்டம் சொல்லணும். 2 வாரம் தெரிஞ்சு போச்சு. அதனால ஒவ்வொரு பாத்திர படைப்பையும் நம்ம இதிகாசத்துல செமையா படிச்சிருப்பாங்க. நம்ம யாரையுமே குறை சொல்லக்கூடாதுடா. மகாபாரதத்தை வச்சுங்க, சும்மா ஒரு சின்ன போது கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டருக்கு சரியான வியாச முனிவர் வச்சிருப்பாங்க. ராமாயண மகாபாரதம் கம்ப்ளீட்டா படிக்கணுமா, அதாம பதம் பெறலாம். அதை விடவும் சுத்தமா நம்ம படிக்க வேண்டியது தொல்காப்பியம். கண்டிப்பா சுத்தமாலாம் படிக்க முடியாது ஒரு தலையணை. இருந்தாலும் தொல்காப்பியத்துல வாழ்வியல் இலக்கணங்களை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுல பல இலக்கணம் இருக்கு. ஒரு அரசனுக்குள்ள இலக்கணம், ஒரு மனிதனுக்குள்ள இலக்கணம், ஒரு தாய் தகவனுடைய இலக்கணம், ஒரு ஆசிரியருக்கு இலக்கணம். வேற ஒண்ணும் இல்ல. தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல். நம்மளால இலக்கணம்னா கிராமர் நினைச்சுக்கிறோம். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இதெல்லாம் கிடையாது. இலக்கணம் வாழ்வியல் இலக்கணம் தான் தொல்காப்பியம். அதை கனிமொழி அம்மா ஒன்னாலும் பார்லிமெண்ட் அந்த லூசு வளருது. நான் தொல்காப்பியத்தை கரைத்து குடித்து விட்டேன்னு. லூசு எங்க என்கிட்ட வர சொல்ல வாதம் பண்ண. நம்ம உலகம் போயிட்டு இருக்கு சாமி, நல்லா இருமா, ஓரளவு தெரிஞ்சு. அம்மா எனக்கு கொஞ்சம் பணி இருக்கு, சரிங்களா? அடுத்தபடி நம்ம மீண்டும் நம்ம வந்து பேசுவோம். சரிங்கய்யா. தேவிலட்சுமி அம்மா, பாலு இன்னொரு அம்மா இருக்காங்க, தேவிலட்சுமி அம்மா. என்னகிட்ட கேக்குறீங்க? ஐயா உரை சிறப்பா இருந்துச்சு. நல்லதுமா, நன்றிமா, நன்றிமா. சிவாய நம. இன்னைக்குதான் கலந்துக்க வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்குதான் கலந்துக்கிட்டீங்களா? ஆமாங்க ஐயா. சரி, இதனால தொடர்ந்து வாங்க. என் வகுப்புலாம் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணீங்கன்னா நஷ்டம் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். கண்டிப்பாங்க ஐயா. ஐயா அந்த அது பேர் என்னையா, நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க, அது ஒரு நாள் எடுங்கய்யா. அது எடுங்கய்யா ஒரு நாளைக்கு. அது ஒரு 3 வகுப்பு தொடர்ந்து வருமா? 3 வகுப்பு வரும் தொடர்ந்து. நான் வந்து அர்த்தம் சொல்ல முடியாது, தொடர்ந்துலாம் வரும் அர்த்தம் சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு மொத்தம் 100 லைன் இருக்கும். அதுல ஒரு 30 லைனுக்கு ஒரு நாளைக்கு, ஒரு 30 லைனுக்கு ஒரு நாளைக்கு தான் சொல்ல முடியும். எல்லாம் ஒவ்வொரு லைன்லயும் சூக்கமா தான் இருக்கும். பொய்யாய் தனியாய் ஏமானம் நாமெல்லாம் பொய்யாய் இணையெல்லாம் போயகளை வந்தருளி, பொய்யாய் இணையெல்லாம் போயகருள வந்தருளி சொல்ல தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் ரொம்ப நான் சொல்லணும்னா அதுக்கு 5 நிமிஷம் ஆகிடும், அந்த ஒரு லைனுக்கு விளக்கம் கொடுக்க. அதனால 3 வகுப்பு கொடுங்க. இப்ப இந்த திருக்கோவையார் போயிட்டு இருக்கட்டும். நான் எங்க போடுறேன், நான் தரேன், வகுப்புலாம் தரேன். திருக்கோவையார் இடையில ஒரு வகுப்பு ஃப்ரீயா யாராவது இல்லைன்னா கொடுங்க, தனியா செப்பரேட்டா 1 hour. அதுவும் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. புதன்கிழமை இதை கொடுத்தீங்கன்னா அதை ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதை கொடுங்க. அது யோசனை பண்ணி சொல்லி கொடுங்க. ஏன்னா அந்த சிவபுராணம்ன்றது கண்டிப்பா தெரிஞ்சாகணும். உள்ள இருக்கிறது எல்லாம் ஒண்ணு, சிவபுராணம் மட்டும் அதுதான் முக்கியம். சரிங்கம்மா. சிவபுராணம் சரிங்கய்யா. சிவபுராணம் பேரு மறந்துருச்சு எனக்கு. சரிங்கய்யா. சிவபுராணம் தெரியாது? ஃபர்ஸ்ட் மாணிக்கவாசகர் அருளி செய்ததுல சிவபுராணம் அந்த பேரு டக்குன்னு வாயில வரலன்னு சொல்றேன். ஞாபகம் வரல. சிவபுராண புராணம்னா சிவனுடைய வரலாறு, சிவனுடைய தூல சூக்கமா வரலாறு. தூல சூக்கம, தூலன்னா அவனுடைய உருவமும் அருவமும், அதனுடைய புராணங்கள் வரலாறு. ஐயா சிவாய நம்ம ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப அற்புதமான நிறைய விஷயத்த விளக்குறீங்க. உள்ளாந்து போனோம். இன்னும் வந்து இதோட ஒரு 30 பாடல் கடந்து போயிருக்கோம். நம்ம இன்னும் போக வேண்டிய பாடல் வந்து இன்னும் எவ்வளவோ இருக்கு. நிறைய மோதன ஒரு 400 பாடல். அந்த 400 பாடலை வந்து சிறப்பா நம்ம இந்த திருக்கோவியாரை முடிச்சோம்னா, திருவாசகத்தை அறுத்து திருக்கோவியார் அறுத்துறது வந்து மாயவேல் ஐயா தான். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு விளக்கங்கள் வந்து இன்னைக்கு தெரிஞ்சே நிறைய பேர் எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் போன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த அளவுக்கு விளக்கம் வந்து வேற எந்த பொறிப்புரையிலும் கிடையாது. சரிங்க, நல்லது, நன்றிங்க. இத்த நோட் பண்ணி அவனா பொறிப்புரை எழுதுனா உண்டு. கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல நானும் வந்து 10 நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா கூட நான் இது கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தேன். எங்க குருநாதரே சொன்னாரு ரொம்ப சுத்தமான விஷயமாகவே, இது வந்து கடினமான சப்ஜெக்ட் இருக்குன்னு.
நான் குருநாதர் வந்து படிச்சு பார்த்துட்டு நம்ம அருணந்தி சிவாச்சாரியார் அவருக்கு படிச்சு பார்த்துட்டு அவரு நான் அதை வந்து அனுப்புனேன். ஃபர்ஸ்ட் முதல் நாள் பாடத்தை அனுப்புனேன். எனக்கு கைலாயத்தில் கொடுத்த போட்டதை நான் ஃபார்வேர்டு பண்ணியிருந்தேன் அவருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு நீ மாணவனா, எனக்கு நீ குருநாதராங்கிறது தெரியலன்ட்டார். நான் ஒண்ணுக்க தீட்சை வாங்கணும் உங்களுக்கு. என்னங்க அப்படி சொல்றீங்க சாமி? அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி, நான் ஒரு நாய் சாமின்னு சொன்னேன். இல்ல சாமி, நீங்க சொல்றது நாயின்னு தான் சொல்லிக்கணும். ஆனா உண்மையிலே நீ நாய் கிடையாது, நீ வந்து எனக்கு சேயின்னாரு. எனக்கு அப்பாங்கிற மாதிரி சொன்னாரு. அப்படிலாம் இல்லைங்க, உங்கள்ட்ட தீட்சை வாங்கினதால கிடைச்ச ஞானம் தாங்க என்ன. இல்ல அதெல்லாம் கிடையாது, நீ காலேஜ்ல சிறப்பா படிச்சிருக்கிற, நீ ரவுடித்தனம் பண்ணாம சுத்தாம படிச்சிருக்கேன்னு சொன்னாரு. இப்போ ஒரு 4 நாளைக்கு தான் பேசிட்டு இருந்தோம். நான் ஃபார்வேர்டு பண்ணிடுவேன். இப்ப கூட இது 1 2 3 பாடத்தையும் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். அந்த நம்பரை தராங்க, ஃபார்வர்ட் பண்ணிருக்கீங்களா குருநாதருக்கு? எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருங்க. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருங்க. அவருக்கு அனுப்பிடுங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் குருநாதர் நமக்கு. நீங்க வாட்ஸ்அப்ல போட்டுருங்க. சரி சரிங்க சாமி, முடிச்சுக்கலாம். சரிங்க. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணி.